ஓகே, இவ்வளோ நேரம் நான் செஞ்சது புரிஞ்சுச்சா? இவ்வளோ நேரம் நான் பேசாம ஆக்ஷன் மட்டும் செஞ்சேன். நான் செஞ்சது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்படின்னா உண்மையான விஷயம் என்னன்னு புரியாம நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க யாரு என்ன புரியல அப்படி பார்க்கவோமா? இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கைனாலே எல்லாரையும் இன்னைக்கு இருக்கேன். பாடத்துக்கு முன்னாடி எல்லா கண்ணுங்க அவங்க இப்போ பாடல் படிக்க எங்க கூட எங்க படிக்கல புரிஞ்சுக்க ஜீவித்தீங்க பேசுவடைய டெபிட்டும் அவன் பெய்யாவது ஆமே. இன்னைக்கு நம்ம 3வது படிக்கிறோம். இன்னைக்கு பாடம் தலைப்பு அறியப்படாத தேவன். இன்னைக்கு மண்பாட வசனம் அப்போஸ்தலர் 17:27 அதுல இருந்து எடுத்து வச்சுக்கிறேன். கத்த அம்பே ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. இன்னைக்கு பாடத்துல அவனுக்கு என்ன கத்துக்க போறோம்? ஆண்டவர் பற்றி மற்றவங்களுக்கு அம்மா சொல்லும் போது ஆண்டவரை அம்மா தெரிவிக்கிறோம். பெரிய பிறந்த ஊர்ல ஆண்டவரை தெரிந்த கொஞ்சம் பேரு அத்தனை அப்படின்னு உள்ள போல திட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. பால் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. தேவி சென்று சீலாவையும் தீமையும் உடனே வசனுங்க அப்படின்னு பால் சொன்னாரு. அத்தனையில பால் மட்டும் சொன்னார். அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க யாருமே பால் கூட இல்லை. இந்த யாருக்கும் இயேசுவை பற்றி தெரியல. எனக்கு எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்ல ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பால் டெலிவரி பண்ணார். அந்த பட்டனை முழுசா நிறைய என்ன மாதிரிய அழகாங்க சிலை இருந்துச்சு. பெரிய பெரிய கட்டடம் இருந்துச்சு. பெரிய பெரிய ஒவ்வொரு எது தெரியும் அழகா கோவில் கட்டிட்டு இருந்தாங்க. அதனால நிறைய இதமா சேர்ந்தாங்க. இந்த பந்து போல ரொம்ப கல்விப்பட்டாரு. ஐயோ என்றுங்க இயேசுவை பற்றி தெரியாம கல்ல இந்த சிலை இந்த கட்டடம் இந்த கோவில எல்லாத்தையும் வளர்ந்தாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப கல்விப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்தவங்க புதுசு புதுசா பேச கத்துக்க ஆசைப்பட்டாங்க. அதெல்லாம் பொழுதுபோக்கு. அதனால அவங்க இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நட்டாங்க. எப்படி கூட சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்ன இந்த மக்கள் தேவன் ஆடுன்னு தெரிஞ்சுக்கவே அவங்களோட கதிராவ மாற நெல்லிமேல அவங்க புரிஞ்சிக்கல. அதனால போய் இங்க பார்த்து இனிமே என்னால பொறுமையா இருப்பது அப்படின்னு அவரு ஆளித்தல உதவோட பக்தி உள்ளவர்களோட அங்கிச்சு இயேசுவை பற்றி அவங்க கிட்ட பேசினாங்க. எல்லாம் தெரியும் பால் கிட்ட நரகம் பண்ணாங்க. ஏதோ அந்நிய தேவமான இயேசுவை பற்றி இந்த பால் சொல்றாரே அப்படின்னு நினைச்சு தெரிய பார்த்தாங்க. அதனால எல்லாரும் ஒரு மேடைக்கு கூட்டு பண்ணாங்க. அதுக்கு பேரு மாஸ் மேடை. அங்கிருந்து நீ புதுசு புதுசா எதை சொல்றிய இப்ப சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நீங்களோட ரொம்ப அதே படாத தேவன் அப்படின்னு ஒரு வழி வீடோ கத்திக்கிறீங்களே
யாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இயேசு அப்படின்னு இயேசுவை பற்றி எல்லாருக்கும் அன்னைக்கு சொன்னாடு. அதனால எங்க சொன்னத நாங்க இப்போ கேட்க மாட்டோம், அப்ப கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பால் சொன்னத புரிஞ்சுக்காம அங்க இருந்து போயிட்டாங்க. ஆனாலும் டியோனே சிவ் அப்படின்னு பேசுவ ஏற்றுட்டாங்க. இன்னைக்கு நானு பண்ணல புரிஞ்சுச்சா? நிறைய பேருக்கு புரியல. அதே மாதிரி பவுல் அன்னைக்கு சொன்னதா நிறைய பேருக்கு புரியல. ஆனா கொஞ்சம் பேரை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொன்னத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பல் மாடி என்ன மாடி இயேசுவை பற்றி எல்லாரும் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் குச்சில்ல இப்போ டபுள் பண்ணலாமா? எல்லாரும் சொல்லுங்க. நம்மள தமிழ்வாக நாங்க பாட படிக்க உதவி செஞ்சுக்க நன்றி. நாங்க உங்களை பற்றி நிறைய பேருக்கு சொல்ல உதவி செய்யுங்க. இதை பார்க்கல கேட்கல எல்லாரையும் சொந்த இயேசு வழியா அன்பின் பிதாவே ஆமென்.